மகாத்மா காந்தியோட சிலையை ஒரு மகாபாவியா திறந்து வைக்கிறது. ஏய் ஜிடி, நீ பெரிய கேடிடா. இன்னும் ஒரு வாரத்துல ஜெயில இருந்து என்ன வெளியில எடுக்கலைன்னா உன்னை பத்திய உண்மையெல்லாம் வெளியில சொல்லி பழையபடி நீ தூக்கு கைத்துல தொங்கணும்னு சுருக்கமா காலிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தானடா வெளியில எடுத்த. உன்னை ஒரு நிரந்தரமான நிம்மதியான இடத்துல கொண்டு போய் வைக்க ஆசைப்படுறேன். பிரச்சனைகளே இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம, ஏன் டிக்கெட் கூட எடுக்காம உன்னை ஒரு அமைதியான இடத்துக்கு அனுப்பலாமான்னு யோசிக்கிறேன். தேடி அலைஞ்சேன், நீ வீதியில செத்து கிடக்குறியே. ஐயோ, உன்னை நான் இல்ல சாகடிக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, செத்து போயிட்டேல்ல, போ. ஏய், நம்ம தாதாவை யாரோ கொன்னுட்டாங்க. அனாதைபுரமா அடிச்சு போட்டாங்கடா. உடம்பு பூரா ரத்த காயமா இருக்கு. வாங்கடா, வாங்க. தாதாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலெக்ஷன் நடத்துறாங்களாமே. எலெக்ஷன் நடத்துறானுங்களா? போட்டினா நாட்டுல இருக்கிற தாதாலாம் ரயில் ஏறி வந்துருவானுங்களே, பிரச்சனை ஆயிடுமே. நம்மால் யாரும் இல்லையா? வாகனேர்ல 10 பேர் தலையச்சுவன் நானே. ராயபுரம் ராம்பு. ஆமா, அவன் நம்மால் தாங்க. தடி, அவன் நல்லா சண்டை போடுவான். ஆனா விசுவாசமா இருப்பானா இல்ல தாதாவன்னு வாலாட்டுவானா? நன்றினாலே வாலாட்டுனா தானங்க நன்றி. ஈசு, நம்ம வக்கீல் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏசி வண்டியில தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பி கூட்டிட்டு போய் அவனை ஜெயில இருந்து பெயில் எடு. இவர்தான் ராயபுரம் ராம்போ. சண்டைக்காகவே ஜெயில இருந்து பெயில்ல வந்திருக்கிறாரு. கும்பிட்டு வணங்கிய பெரியாதானவரு. அதான் மரியாதையை மடார்னு காட்டிட்டாரு. இவருக்கு 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் சிஷ்யங்க உண்டு. அதுவும் உங்கள மாதிரி பொம்பளை சிஷ்யங்க நிறைய உண்டு. தொழில ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அங்க பாருடி. அவனை இறக்கி விடுங்க. யாரது? ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மேல பரட்ட. உன்னை புரட்டி எடுக்க போற 16 வயது நில பரட்ட.
இந்த ஒரு அடி சொல்லிருக்குமே தாதா நானா நீயான்னு. நீ என்ன பேட்டைக்கு புதுசா? புதுசா இருந்தாலும் பூந்துட்டா புயலா மாறிடுவேன். அதுக்கப்புறம் கைய காணோம், காதை காணோம், காலை காணோம் சொல்லக்கூடாது. சம்மதம்னா எந்திரு. எத்தும்போ ஒன்னா எத்தும்போ வாழ்க்கலாக வந்துச்சா. யோ என்னையா இதெல்லாம்? தாதா கட்டிய போட்ட உன்னை சீரியஸா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கின்னு எல்லாத்தையும் சுற்றி எடுத்துன்னு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கினானுங்க. அவன் சின்ன தாதா நான் கேட்டேன் சீரியஸா எடுத்துக்கல. பட்லி ஓன எழுதி நின்றது. போட்டா போட்டில அவனை நீ போட்ட போட்ல ஒவ்வொருத்தனா அங்க அலறி விழுந்துக்கின்னு தான் இங்க ஐட்டம் பூரா வந்து சேர்ந்துடுச்சு. இன்னும் ஒண்ணு பாக்கிக்குது வாத்தியார. இது என்னையா? பழைய தாதா போட்டுக்கின்னு இந்த ட்ரெஸ் தாதா பரம்பரையை இதைத்தான் போட்டுக்கும். வாத்தியாருக்கு இதை போட்டுக்கிறதுல அப்சஷன் ஒண்ணு இல்லையே. என்னையா இதெல்லாம் எங்கேயும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. இப்ப கேள்விப்பட்டுக்குங்களேன். தாதா மகராஜுக்கு தாதா மகராஜுக்கு தாதா மகராஜுக்கு சின்ன தாதாவின் பல கோடி நமஸ்காரம். ரொம்ப பெண்ட் ஆகாதே, பெண்டை கழட்டிடுவேன். ஆம்பளைங்க பெண்டான எனக்கு பிடிக்காது. சவால் விடாதீங்க தாதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பெண்ட் ஆக போறீங்க. என்கிட்ட சொல்லாத, என் சரித்திரத்துல நான் பெண்டானதே கிடையாது. தாதா புது சரித்திரமே உருவாக போகுது. பூகம்பமே கிளம்ப போகுது பாருங்க. பெண்டாக மட்டுமா போறீங்க, தரையில படுத்து உருளவே போறீங்க. பார்த்தாலே பாதம் நழுவிடும். பக்கத்துல வந்தா உலகமே நழுவிடும். கடைசியா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணான இந்த தாதாவோட கடைசி சொத்த சரியா சொல்லிட்டேனா? சொல்லிட்டீங்க. கடைசி சொத்த உங்களுக்கு மகராசி அருமா. தாதாவோட பொண்ணா? இல்ல, உன் தங்கச்சியா? பட்லி. பட்லியா? இவங்க ஏன் என் கால விழணும்?
தாதாவோட வாரிசான உங்ககிட்ட சொத்தையெல்லாம் ஒப்படைச்ச மாதிரி தாதாவோட பட்லியும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்பா என்ன இது அக்கிரமமா இருக்கு? இவங்க என் கூட தான் தங்க போறாங்களா? விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்றீங்களே. இந்த பார்ட்டிக்காக நேத்து எத்தனை டிக்கெட் கோதாவில காலி. அங்க ஜெயிச்சு கொடி நாட்டினீங்க, அதே மாதிரி இங்கேயும் நாட்டிடுங்க. உங்க அவங்க கொள்கையும் வேண்டாம், உங்க கோட்டையும் வேண்டாம். வா, நல்ல இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். யோ, 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 அம்மா, அம்மா, சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க. இங்க வேண்டாம். ஐயோ. இது பாருங்க, ரொம்ப மரியாதை. நான் கைப்படாத ஆளுங்க. சொல்றது கேளுங்க. சரி, பேப்பர் படிச்சீங்களா? ஏண்டா கண்ணா, ஒலிம்பிக்ல யாராவது இந்தியன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கமா? வாங்கி இருக்க மாட்டாங்களே. அது இல்லப்பா, யாரோ ஒருத்தன் தாதா போட்டியில ஜெயிச்சிருக்கானா. தாதான்னு என்ன பெரிய பதவியா? நல்லா கேட்டம்மா. அதாவது மளிகை கடையிலிருந்து மார்க்கெட் வரைக்கும் பில் போட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ணா அது கார்பரேஷன். பில்லு போடாமலே மாமூல் வாங்குறான்னு வச்சுக்க, அவன் தான் தாதா. புரியலையா? இப்ப சொன்ன இந்த பேட்டர் ரவுடியில இருந்து பிக் பாக்கெட், சோடா பாட்டில் இவங்க எல்லாத்துக்குமே எவன் தாதாவா வர்றானோ அவன் காட்ஃபாதர் மாதிரி. வணக்கம் தாதா. வணக்கம். கும்பிடுங்க ஐயா. ஐயா வணக்கம். It's okay, my pleasure. சரி, ஓடு பாக்குறியா? எங்க போயிட்ட? ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். ஐயோ, சாரி சொல்லி. வாவ், ஏமா பஞ்சவர்ண கிளே, அது என்ன போட்டிருக்க? பஞ்சகச்சமா? ஆம்பளைங்க போடுறது ஒண்ணு விட மாட்டீங்களே. ஆமா, சோப் வாங்கி கொடுத்தா போதுமா? தேய்ச்சி விடுறது யாரு? உங்க அப்பனா? இப்படி எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது. நான் யார் தெரியுமா? எங்க அப்பா ஜிடி. ஜிடி. நான் யார் தெரியுமா கண்ணு? ஜே டி பி. ஜேடிபி. ஜகதல பிரதாப். என்ன என்ன பாக்குற? சீவடிவியா? ஐயோ, தொடங்கல ப்ளீஸ். எல்லாம் பயந்த பசங்க. மேடம், தயவு செஞ்சு ப்ளீஸ். ஓரையா. என்ன மிரட்டரியா? நாட்டுல லா அண்ட் ஆர்டரே இல்லையா? நல்லவங்களே இல்லையா? நீங்க மிரட்டுறத பார்த்தா ரவுடி ராஜ்யம் நடக்கிற மாதிரி இருக்கு. மிஸ்டர், இந்த ஆளை ஏய், எங்க போறீங்க? ஹலோ ஹலோ, நான் பாட்டு கத்திட்டே இருக்கேன், யாருமே கண்டிங்களே. யாரையாவது கூப்பிடலான்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கா குருவி கூட இருக்காது. சூடு. ஒரு வயசு பொண்ணு வாயிலிருந்து ஐஸ்கிரீம் வந்து விழுந்தது சந்தோஷமா இருந்தாலும் விழுந்த இடம் மூஞ்சி பாரு, அது எடுக்கல நல்லா இருக்காது. நீ எடுத்துடுவ, எனக்கு தெரியும். என்னது கரிச்சிப்பா? உள்ள வச்சிடுமா? உள்ள வச்சிடு. கண்ணா, நான் பெரியவங்களை ரொம்ப மதிக்கிறவன். அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே, அதாவது உங்க இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்றவன். அவங்க என்ன சொல்லிருக்காங்க?
முள்ள முள்ளால தான் எடுக்கணும், உயரத்தை உயரத்தால தான் அறுக்கணும். இப்ப நீ என்ன பண்ற? உன்னுடைய இனிமையான, இளமையான, நளினமான உதட்டிலிருந்து வெளியே வந்த ஐஸ்கிரீம அந்த உதட்டாலேயே வெளியே எடுக்கிற. இது எப்படி இருக்கு கண்ணா? நீ இது உதட்டாலே எடுக்காமலேயே இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீ முட்டையும் பாலுமா தின்னு சேர்த்து வச்சிருக்கிற மொத்த ரத்தத்தையும் ஒரே குத்துல வெளியே எடுத்துருவ. அப்புறம் தேவைப்படுறப்ப சிந்தது கூட ஒரு சொட்டு ரத்தம் இருக்காது. என்னடா கண்ணா தயக்கம்? நான் 9 என்றதுக்குள்ள சொன்னதை செஞ்சிடு. டெல்லி பொழுது போச்சையா. என்ன திடீர்னு விழுந்து ஏதோ கத்துது? அதான் கிளி வளர்க்குறோம்ல, கிளி கிளியா? கத்துது. எனக்கு காட்டவே இல்லை. நீங்க குடிங்க, நான் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டோமா? போதும் போதும். தாதா ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. என்ன கண்ணா? தாதா என்ன கண்ணா? இது எவ்வளவுன்னு கேட்டேன். இது எவ்வளவா? ஆ. திமுக. இது அதிமுக. இது என்ன? காங்கிரஸ். என்ன தண்ணி போட்டாலும் ஸ்டடிப்பா. இது எத்தனை? 3 1 4. குடி கெட்டுது. 6 பாட்டில் அடிச்சா ஆத்தாப்பம் பேரே மறந்து போகுது. இது மறக்கல. பாலிடிக்ஸே பாட்டில் இருக்குது. இது தேர்தல் நேர கடவுள். போலாமா? எங்க? வாராய் தாதா நீ வாராய். ரொம்ப தூரமா? போகுமிடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஆஹா மார்தம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. தலைவி பாற்றி வலையில விழுந்துடுச்சு. இனி உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவரை சட்னியாக்கி தொட்டுக்கியோ வேற என்ன பண்ணிக்கியோ எனக்கு தெரியாது. அவர் உன் கோதாவுக்கு தோதா மூடோட வந்திருக்கிறாரு. செட்டப் பண்ணிக்க. காலையில நான் முழு தாதாவை பார்க்கணும். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? என்ன அது தலைகீழா இருக்கு? இந்த நேரத்துல கேட்டா நான் எங்க போவேன்? தாதா தாதா, என் தாகம் புரியாம சாரப்பா மாதிரி சருன்னு போய் அங்க உட்காந்துக்கினியே, வா. இத பாரு பட்லி, நான் உன் கூட பாய பகிர்ந்துக்கிறதுக்கோ பால் பழம் சாப்பிடுறதுக்கோ இங்க வரல. எப்படி ஆளை மடக்கிறது உன் தொழிலோ அதே மாதிரி ஆளை அடிக்கிறது என் தொழில். அதே மாதிரி 4 பேரை அடிச்ச அவங்க என்ன தாதா ஆக்கிட்டாங்க. நான் ஒரு ஆம்பளை, அதனால பொம்பளைகளை ரொம்ப மதிக்கிறேன். அந்த மதிப்புடன் தான் சொல்றேன், உனக்கு வேற வீடு செட்டப் பண்ணி கொடுக்கற, அங்க போயிடு. சின்ன வீடா? அப்பா சின்ன வீடா? பெரிய வீடு செட்டப் பண்றதுக்கு இப்பதான் யோசிச்சுட்டு இருக்க? யோ, இப்படியெல்லாம் நீ பண்ணுன அப்புறம் ஏடா கூடமா நானே. புரிஞ்சுக்கிட்டேன். என் கருப்பை காப்பாத்த நான் துணிஞ்சுட்டேன். மடி காஞ்ச மாட்டை தான் விரட்டி விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ காரா பசுவே விரட்டிட்டியே.